அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதி கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. என்னாச்சுங்க ஐயா? பசங்க பொண்ணு படிக்குது. எவ்வளோ பசங்க ஐயா உங்களுக்கு? எனக்கு அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது மேடம். யாரு? இந்த கிரண் அம்மா லட்சுமி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? எனக்கு ஏற்கனவே ஃபேமிலி இருக்கு. எனக்கு ஒரு ஃபேமிலி, 2 பொண்ணு ஒரு பையன். இந்த அம்மாவை நான் 1993 எடுத்தேன். அந்த ஃபேமிலி எனக்கு ஃபேமிலி அம்மா கல்யாணம் ஆனவங்க ஃபேமிலியா. அவங்க எனக்கு தனியாக வீட்டு இருக்குது. அவங்க ஒன்று இது பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நோ ப்ராப்ளம். எனக்கு குடும்பத்தில் எந்த விதமான ஒரு இன்னல்வோ அது மோஸ்ட்டு அப்படியே சண்டை கண்டை சாடின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு 96 குழந்தை போச்சு. இந்த பசங்களை 2.5 வயசு 3 வயசு பசங்க. அவங்களுக்கு எவ்வளோ பசங்க? 2 பொண்ணு. அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க? ஆமாம், அவங்க ஏற்கனவே அவங்க கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தையோட வந்து நாங்கள் பில்டிங் சென்ட்ரிங் வேலை கம்ப்யூட்டர் வேலை செய்கிற மேஸ்திரி. நான் சேத்துப்பட்டில் செய்யும்போது இந்த அம்மா அங்கே வேலைக்கு வந்தாங்க. வேலைக்கு வந்த பிறகு கொஞ்சம் பழக்க வழக்காச்சு. அவங்க வீட்டுக்காரரு அவர் விட்டுட்டு போயிட்டார். இந்த அம்மாவை விட்டுட்டு நீ வேணான்ட்டு அவர் வேறு கல்யாணம் பண்ணிக்கினார். நான் அந்த ஏரியாவில் தான், அந்த ஆவடி அம்பத்தூர் சைடு தான் அவர் இருக்கிறார். அவர் வேறு கல்யாணம் பண்ணி அவர் போயிட்டார். அப்புறம் நான் எடுத்து 96 நமக்கு 94 95 நம்ம குழந்தை தங்கச்சி 96 பிறந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த வித குடும்பத்தில் சண்டையில் எங்கள் ஃபேமிலியும் சண்டை வர, இவங்களுக்கும் சண்டை வர. அதுக்கப்புறம் என் பையனுக்கு கல்யாணத்துக்கு வந்தாங்க, என் பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருவாங்க. இப்போ 2வது சின்ன பொண்ணு குடும்பம் இப்போ எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோலாம் இருப்பாங்க. இவங்க என் பொண்ணு எல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோலாம் இருப்பாங்க. அதில் நாங்கள் நல்லா தான் இருந்தோம் எந்த ஃபேமிலி. இப்போ 2005 நான் சொந்தமாக பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்தேன் பெங்களூரில். போகும்போது நான் சொன்னேன், எனக்கு வீட்டு வேலை செய்யணுங்கிறேன், எனக்கு இப்படி நானும் வரேன். சமைச்சி 10-20 பேர் இங்கே மெட்ராஸ் தந்துட்டுன்னு போவேன். சமைச்சி முடிச்சு போட்டுன்னு இருப்பேன். நான் 3 வருஷம் என் கூட தான் இருந்தாங்க. 2008 வந்து சின்ன பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணேன். இப்போ 2009 கொஞ்சம் கடன் ஆகிப்போச்சு. குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிவிட லட்சுமி இந்த மாதிரி நம்மளுக்கு ஹவுசிங் போர்டு எனக்கு சொந்த வீடு இருக்குது. அந்த வீட்டை வந்து 1 வருஷத்துக்கு லீஸுக்கு விட்டுறேன். நானும் எங்கள் ஒய்ஃபும் தான் இருக்கிறேன். 3 பசங்களும் கல்யாணம் ஆகிடுச்சு. சின்ன பொண்ணுங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அந்த வீடு வேஸ்ட் ஆகுது. ஒரு 1 லட்ச ரூபாய் லீஸுக்கு விட்டு நம்ம வீட்டில் இருக்கிறாமா அங்கே போயிடுவாங்க. நம்ம இங்கே எப்போதும் போல் இருக்கலாம். அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுன்னு நான் லீஸுக்கெல்லாம் விடாதுன்னா சரி பரவாயில்ல ஏதாச்சும் லீஸுக்கு விட்டேன். 2017 1 வருஷம் இந்த அம்மாவுக்கு தான் இருந்தேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், அடிக்கடி வருவேன். ரெகுலராக இருக்க மாட்டேன். 3 நாள் அங்கே இருப்பேன், 2 நாள் இங்கே இருப்பேன். வாரம் நம்ம சம்பாதிச்சில் கொடுக்குறது குடும்பத்தில் எந்த பிரச்சனை பொண்ணுக்கிட்ட படிக்க வைக்கிறது கூட எல்லாத்தையும் தண்ணி கிண்ணி சாப்பிட்டா தான் இவங்களை எதனா திட்டுவேன் கொள்வேன். இதுதான். ஆனால் நாளோட இவங்களுடைய போக்கு சரியில்லை. என்னடா அது பிரச்சனை, நம்ம வீட்டில் இருக்கிறமே போக்கு சரியில்லையே, குழந்தை 11வது படிக்குது, இது போய் காலையில் வீட்டு வேலை செய்ய இருக்குன்றாங்களே, இதெல்லாம் எப்படி இது நம்ம வீட்டில் இருக்கிறப்ப? யாரு வீட்டு வேலை செய்ய போகிறாங்க? இந்த அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்க லட்சுமி அம்மா. எனக்கு பிறந்த பொண்ணு இது கல்பனான்னு. அது எனக்கு பிறந்த பொண்ணு. இன்றைக்கி அது பிகாம் படிக்குது, அது காலேஜ் படிக்குது. அதனால் என்ன பண்ணேன், ஏன் லட்சுமி படிக்கிற போது இந்த 12th எக்ஸாம் வரும்போது இது 11வது பாஸ் பண்ண 12வது போனால் தான் நல்லா இருக்கும், ஏன் அது வேலை செய்கிறவா நான் விட்டுன்னு சொன்னேன். இல்லை செய்யிட்டேன் கிட்டேன்னா அந்த பொண்ணே வேலைக்கு அனுப்புவாங்களா? காலையில் வேலைக்கு வந்து அந்த பிறகு ஸ்கூலுக்கு போ அப்படின்வாங்க. நான் அது வேண்டாம், படிக்கணும்ல காலையில் ஏதாவது படித்தா கிடச்சா ஸ்கூலுக்கு போமே, இதெல்லாம் தப்பு குப்புன்னு. நீ என்ன பண்ணி கொடுக்குறது 10 மாதம் கொடுப்போம் அப்படி 4 பேரும் வழக்கணும் இவங்க பேசுவாங்க. பேசும்போது 2011 அது எடிட்டிங்கில் வருது. 2011 வரும்போது 2012 நான் இருக்கிறேன், அங்கே வீட்டில் தான் இருக்கிறேன். 12 வரும்போது ஒரு வீட்டில் வேலை செய்வாங்க. இவங்க டீச்சர் கிடையாது. அதாவது எங்கள் கல்பனை கூட போய் போயிருக்கோம். என் பாப்பா நல்லவங்கப்பா டீச்சரு, எனக்கு ட்ரெஸ் நான் அப்பா இருக்கும்போது நான் எடுக்கிற ட்ரெஸ்ஸு நான் உனக்கு படிக்க வைக்கிறேன், இவ்வளோ வயசுலேருந்து இவ்வளோ வயசு வரை வளர்த்து ஒரு ட்ரெஸ்ஸு அம்மா எடுத்துக்கப்பா, நான் எடுத்து கொடுப்பேன் ட்ரெஸ்ஸு, வருஷத்துக்கு வருஷம் புக்ஸு ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் நான் தானே கட்டிக்கிறேன். இப்போயும் நான் அவங்க எடுக்கிறாங்க, இவங்க இதெல்லாம் தப்பு, அங்கே ஏதோ தப்பு நடக்குது, நீ அது உடஞ்சாயிடாத, உன்னை அதோட நான் இது பண்ணிட்டுருவேன் அப்படின்ட்டு
நான் சொன்னேன் சரிப்பா அப்படின்ச்சு. 12வது பாஸ் பண்ணிச்சு. 12வது பாஸ் பண்ண ஒரு சின்ன விஷயம், அது சொல்கிறது கூச்சமாகுது, சொல்லலாமா? சொல்லுங்க ஐயா. இது ஜனவரி பொங்கல் 12ஆம் மாதம் பொங்கல், ஒரு தைப்பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டெத்து ஒன்று அவங்க சொந்தக்காருக்கு. எங்கள் மாமியார் பசங்கள்லாம் போயிட்டாங்க. நானும் போயிட்டு மாலைகள்லாம் போட்டு நான் வீட்டுக்கு வரேன். உழவு நான் அன்றைக்கி. நான் சொன்னேன் நான் வீட்டில் போய்க்கிறேன், நீங்கள் கடை வர லீவு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் போய் படுத்துக்கிறேன். சாயந்தரமாக வந்தாங்க, குளித்தாங்க, நான் சாப்பிட்டோம், கொஞ்சம் இருக்கிறத வச்சு சாப்பிட்டோம். மறுநாள் நான் வேலைக்கு போகிறேன். என்னன்னா சரி நான் வேலைக்கு வந்துட்டேன். மறுநாள் ஒரு சாவுன்னாங்க அம்பத்தூரில், அவங்க சொந்தக்கார். அதுக்கும் போனாங்க. அப்புறம் அந்த சாவுக்கெல்லாம் போயிட்டுக்கிட்டு வந்த பிறகு ஒரு ரூம்னா எங்கள் வீட்டில் 3 பொண்ணு அப்படி படுங்க, எங்கள் மாமியார் அப்படி படுத்துங்க. அந்த வரண்டா வாடகை வீடு தானே, இப்படி வரண்டாப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் 2 பேர் தான் அப்படி படுப்போம். அன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்க, 2 நாளாக தனியாக போட்டாங்க எனக்கு தலைகாணி. என்னென்ன அது தனியாக போடுறாங்களா தலைகாணி, சரி என்னவோ நமக்கு என்னத்துக்கு அப்படி நான் அப்படியே அவங்க ஒரு 16 ஆச்சு, 17 ஆச்சு, 18 ஆச்சு. நான் என்ன பண்ணேன், தப்பான குழந்தை அந்த நான் இது கூச்சமாகுது பார்த்தேன் பார்த்தீங்களா, பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அது எனக்கா அப்படியே கபில் நாய் வேர்த்து போச்சு, விறுவிறுத்து போச்சு. கல்லை தூக்கி போட்டலாம், மது தூக்கி போட்டலாம், கத்துறேன், சத்தம் போடுறேன். அப்புறம் எங்கள் பசங்களாம் அப்பா கம்னு இருப்பானாங்க. சரி நானும் அப்படி என்னால் ஆத்திரம் தாழ முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஏன் பிள்ளைகளுக்கு தான் பண்ணி இதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்காது கம்முன்னு இருட்டாங்க. சரி நானும் அதோட கம்முன்னு விட்டுட்டேன். சரி நம்ம எல்லாத்துக்கும் அசிங்கமாக பக்கத்தில் எழுதுட்டேன். நான் எழுந்து காலையில் வேலைக்கு போயிட்டோன்னே என்னை கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி. அவங்க வேலை செய்கிற பங்களா இருப்பார், அது அன்கான்ஸ்டல் பங்களா. அந்த பங்களா ஓனர் வந்து ஒரு நல்ல மனுஷனே கட்ட மனுஷனும். 10 மணிக்கு போவார்னா நைட்டு 7 மணிக்கு தான் வருவார். அதுவேளை அந்த பங்களாவில் யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தான் ராஜா, இவங்கக்கிட்ட கீ இருக்கும். இவங்க காலையில் வருவாங்க, டிஃபன் பண்ணுவாங்க, திருப்பி 2 மணிக்கு 3 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. திருப்பி சாயந்தரம் 6 மணிக்கு வருவாங்க, திருப்பி சமையல் பண்ணுவாங்க. அந்த ஆள் வருவார். அந்த ஆள் வந்தீங்கன்னா அவருக்கு என்ன சமையல் எடுத்து வச்சு 8 மணி 8:30 மணி தான் வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி வேலை அது. இதை நான் பார்த்துட்டேன். இதை பார்த்துட்டோடனே ஒன்றே பிரச்சனை ஆகி என்னை பங்களாவுக்கு கூப்பிட்டாவில் வந்து போய் பார்த்து நான் இது பாரு அப்படி இதெல்லாம் பண்ணார், நான் கண்ணாடியில் பண்ணேன், அதில் பண்ணேன். நீ ஏன் கண்ணாடியில் ஒரு பங்களாவில் கண்ணாடி வந்து ரூஸில் வரலாம், பிக்சரில் தான் இருக்கும். டாய்லெட்டில் ஆடும் பாத்ரூம்னா பங்களாவில் பிக்சரில் தான் இருக்கும். நீ என்ன அப்படி போய் பேசுகிறிய? இல்லை சத்தியமாக இல்லை, என் மேலே சத்தியம், உன் சத்தியத்தை நம்பலை. இதோட எனக்கு மனசு வெறுத்து போச்சு, நான் போகிறேன்ட்டு நான் வந்துட்டேன். 12 ஆச்சா, குழந்தைக்கு வந்து அதுக்கப்புறம் நான் மாலை போட்டுட்டேன். ஐயப்பாவுக்கு மாலை போட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது, ஏன் லட்சுமி எவ்வளோ போய் சொல்லி பார்த்தேன். அவனு அப்புறம் ஜூன் மாதம் குழந்தைக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க, 12th 12வது படிக்குது. உடனே என்ன பண்ண 3500 ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு இதுக்குள்ளேயே ட்ரெஸ்ஸு எடுத்துன்னு வந்துட்டாங்க இவங்க. உன்னை யார் கேட்காம கொள்ளாமல் உனக்கு ஏது ட்ரெஸ்ஸு, உனக்கு ஏது பணம் ஏது, ஆனால் கடன் வாங்கி எடுத்தேன். உன்னை யார் கடன் வாங்கி எடுக்க சொல்கிறது? நான் இருக்கிறேன்ல, நான் கூலி வேலை செய்தாலும் நான் இருக்கிறேன். என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க, என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நீ கடை வாங்கி எடுக்கணும். முதல்ல இந்த கடத்தை கொடு, அதுக்கு நோட் புக்ஸு கிஃப்ட்ஸில் வாங்கி. அப்போ 3ஆம் தேதி 5ஆம் தேதி வீட்டாண்ட ஒரு சின்ன சண்டை. அந்த அவங்க பக்கத்து வீடு அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொல்லுவேன் இவங்களை பற்றி என்கிட்ட குறை சொல்ல போல. இது வந்து நாங்கள் பங்களா இருக்கிற ஒரு நேரத்தில் பகலில் தான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். பகலில் என்னை வர சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி, எங்கே இருக்கிறேன், எனக்கு போர் அடிக்குது வா அங்கே, நான் வருவேன். அப்படி தான் இருப்போம். இது என்ன பண்ணுவாங்க, அங்கே பக்கத்து வீட்டுக்கு பெருக்கிறாங்களே, அவங்க என்னப்பா எங்கள் மாமியார்கிட்ட போய் சொல்லிட்டுருவாங்க, நான் அவங்க மருமகனும் அங்கே லட்சுமி அங்கே தான் இருக்கிறாங்க, வேலைக்கு போல பழுது அவர் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, சண்டை வாங்கினோம். நான் புருஷனை வேலைக்கு கூட அனுப்ப மாட்டேன், இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வர வைக்கிறியா, 12வது என்ன கேட்க மாட்டாங்க. இது சண்டை வாங்க பாரு, இந்த மலர் போய் சொல்லிடுச்சு அவங்கக்கிட்ட அப்படின்னு ஒரு இதெல்லாம் எங்கள் மனசில் அப்படியே ஃபீலிங்காக இருந்துச்சா. நான் தனி சாப்பிட்டு மொட்டை பாயில் வெயில் சீசனு, ஜூன் மாதம் ஸ்கூல் திறந்த சீசனில் பத்துனேன். இவங்க 2 பேர் பேசுகிறாங்க, எங்கள் லட்சுமியும் அந்த அம்மாவும். நான் தலைமாட்டேன், என்ன பேசுகிறாங்க, இதோ பாரு வயசாகி கூட எல்லாம் அறிவு இல்லை, வா உள்ளவான்னு கூப்பிட்றான்னு அந்த பொம்பளை சொல்கிறாங்க. இவ கேட்டுனுக்கிறா. அப்போ நான் சொன்னேன், என்னடி அன்றைக்கி ஒரு நாளத்தில் ஒரு 5 மாதத்துக்கு 6 மாதம்னா அவங்கள பற்றி குறையாக சொன்னேன்னு, இப்போ நான் அவகிட்ட பேசியும் நம்பாரு. அவ்வளோதான். என்ன நீ அவன்றேன். இப்போ நான் உன்னை மரியாதையாக கொடுப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி அசிங்கமான விஷயத்தெல்லாம் போய் அங்கே சொல்கிற மாமியார்கிட்ட அவங்கக்கிட்ட, இப்போ வந்து நீ இப்படி பேசுறிய, இது நியாயமா எப்படின்ட்டு எங்களுக்கு அவங்க நான் ஒரு வார்த்தை பேச அவங்க ஒரு வார்த்தை பேச மனஸ்தாபனை ஏற்பட்டு போச்சு. உடனே போய் நீ வெளியே போ வீட்டை விட்டு எங்கள் ரேணு கூட சொல்லி
ஆனால் இப்போ அது ரேனா என்னை வசூல் வச்சுப்பார். அதான் எனக்கு சந்தோஷம். அது அடுத்த பாயிண்ட். அது யாரோட பொண்ணு? அவர் முதல் தரத்துடைய பொண்ணு. இப்போ நீங்களும் உங்க சம்சாரம் லக்ஷ்மியும் ஒன்னா இல்ல? ஒன்றா இல்லை, சண்டை போட்டு பிரிஞ்சுட்டீங்க. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு வந்து சொல்லிட்டு வரல அந்த டீச்சருடைய மேட்ரு. அது எனக்கும் தெரியும். இப்போ பசங்களாம் வந்து பாரு, அது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்ன ஆச்சுங்க, ஜூன் ஸ்கூலுக்கு திறந்துட்டாங்க. ஸ்கூலுக்கு திறந்து நானும் போயிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கொண்டு இவங்களோட பழக்க வழக்கெல்லாம் வந்து நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்ல. நான் விசாரிக்கும் போது ஆமாம் அந்த வாட்ச்மேன் சொல்லுவார், அவங்க சொல்லுவாங்க இங்கே கூட அந்த அதே பங்களாவில் கூட வருவாங்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நான் சொந்த புருஷனே நீ அங்கே இது பண்ணேன், அப்போ மற்றவங்கள அனுசரிக்கணுன்ட்டு நம்ம ஒரு யூகம். சரி, நான் அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் அக்கம் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க, நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், இந்த மாதிரி இந்த வண்டியில் உங்கள் ஒய்ஃபு போகிறாங்க, கண்ணாடி போட்டுங்கிறேன், அவன் போனேன். நான் வந்து வீட்டில் சொல்லுவேன், நான் இந்த மாதிரி இப்போது அசிங்கமாகுது, பசங்க இருக்குது அப்படி இது. நானும் அவ்வளோ ரோட்லலாம் அசிங்கமாக திட்டுவேன், பேசுவேன். நான் அப்படி தான் போவேன், நீ யாரா கேட்கறதுக்கு, நீ என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன சொல்லுவாப்பில்ல. சரி நமக்கு என்னடான்ட்டு நான் அப்படியே. ஆனால் என் பொண்ணுடைய கான்ஃபிடன்ஸ் நான் ரொம்ப அதுக்கு படிக்கிற செலவு வெளியே இருந்தால் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது எந்த ஒரு குறையும் வைக்காத பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஜூன் மாதம் இந்த 13 ஜூன் மாதம் என்ன பண்ணிட்டேன், நான் மாளிகைலாம் போயிட்டு வந்தேன், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். என்னையும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஒரு சமூக நல சேவனை தாஸ்ன்றவர் தைனாவரத்தில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஏன் மேலே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரின்ட்டு இது மாதிரி சண்டை போகிறாரு, எனக்கு ஒரு வானா டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. யார் ஆத்தா பொண்ணு இந்த பொண்ணுங்களாம் ஏன் மேலே போய் கொடுத்துச்சுங்க. அப்புறம் நானும் என்ன பண்ணேன், விடல, நேராக போய்ட்டு அவர் வச்சுக்கின்னு ஒரு 2000 ரூபாய் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவ்வளோ அட்வைஸ் பண்ணேன். இவ்வளோ திட்டி அனுப்பிச்சாங்க. நீ நான் தெலுங்காரன் வீட்டில் நீ நான் பொருசன் அவன் 8 மணி வேலை செய்கிற 10 மணி வேலை செய்ய நாங்களாம் வந்தனா அப்புறம் அவனையும் உள்ளே போட்டோம் இன்னும் உள்ளே போடணுன்னு ஸ்டேஷனில் அட்வைஸ் பண்ணி மனுக்காக போய் குடும்பம் எடுத்து பசங்களை பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மாதிரி அசிங்கமாக இந்த தொழிலுக்கு நீ ஆளா, அந்த மாதிரி மேலே கேஸ் போட்டுருவோம் அப்படின்ட்டு ஸ்டேஷன்லேயே சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போ கூட நம்மக்கிட்ட ஒரு இது இல்லை. பிரச்சனைன்னா லக்ஷ்மிங்கிறவங்க சரியான வழியில் போல. அதை நான் சொல்ற மாதிரி டீச்சர் வீட்டுக்காரன் அந்த இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நான் பேக்ரவுண்டில் சொல்கிறேன் என்ன நினைச்சாங்களா, இப்போ இவங்களுடைய சொல்கையில் காதில் வந்து கேட்டு தாய் மேலே வெறுப்புணர்வு ஆகிப்போச்சு. யாருக்கு? பெற்ற பொண்ணுங்களுக்கு தாய் மேலே வெறுப்புணர்வு ஆகிப்போச்சு. இதான் இது மேலே குழந்தைங்க தான் பேசுகிறேன். இதுங்களுக்கு நான் சொன்னது அன்றைக்கி நம்பலை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் லக்ஷ்மியோட பொண்ணுங்களாமா? பெரிய பொண்ணுங்க 2 பேரும். பெரிய பொண்ணு சின்ன. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? என்ன வேலை பண்ணுறேன்? நான் வீட்டு வேலை செய்கிறேன். சத்தமா பேசுமா? வீட்டு வேலை செய்கிறேன். நீங்கள்? நான் வந்து இப்போ லாண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பேக்கிங். 2 பேரும் படிக்கல? இல்லை, நான் படிச்சிருக்கேன். +2 முடிச்சுட்டு 2 வருஷம் ITI பண்ணேன். இப்போ பிகாம் கரஸில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள்? நான் 8th வரையில தான் படிச்சிருக்கேன். அப்படியா? படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குல்ல? சரிம்மா, இப்போ என்னம்மா பிரச்சனை? இப்போ என்னன்னா, அம்மா வந்து ஃபர்ஸ்ட் செல்வராஜ்னு ஒருத்தவங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்பா. அதுக்கப்புறம் இவர் வந்தார். அதுக்கப்புறம் என்னன்னா, இவங்க 2 பேருக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவர் வந்து சந்தேகப்படுறது, எங்கள் வேலைக்கு போனாலும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தனால நாங்களே சொல்லிட்டோம். இவர் வந்து சந்தேகப்படுறதுனால எங்களுக்கும் நிம்மதி இல்லை வீட்டில். இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுனால எங்களுக்கும் நிறைய எங்கள் ஸ்டடீஸில் நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. அதனால் நான் தான் நிறைய சொன்னேன், வேண்டாமா விட்டுருமா, நாங்கள் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டோம், எங்களுக்காக தான் நீ அவர் எடுத்துக்கிட்ட, அதனால் வேண்டாம் விட்டுடு, நாங்கள் பார்த்துக்கிறோம், இனிமேல் நம்ம தனியாக இருந்துக்கலாம், அவர் வந்து அவர் ஃபேமிலி வேணால் அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் வேணான்னு சொல்லி ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நானும் போனோம் கூட. நான் தான் எல்லாம் பேசினேன். இப்போ என்னென்னா, அவர் போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அம்மா கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து புதுசாக ஒரு வீடு வேலை செஞ்சாங்க. அந்த வீட்டில் வந்து அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறாங்க அம்மா. அது வந்து மற்றவங்களாம் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அம்மாவுடைய அம்மாவும் பார்த்தவங்க வெளியில் பார்க்குறவங்களாம் என்கிட்ட சொன்னாங்க. ஃபஸ்ட் நான் நம்பலை எதுவுமே. என் அம்மா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, எப்போவுமே நான் அம்மாவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், மற்றவங்க யாருமே எனக்கு முக்கியம் கிடையாது, ஃபஸ்ட்டு நான் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போவும் எனக்கு அம்மா மேலே ஒரு இது இருக்குது, நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுமேன்னு நான் யோசிக்கிறேன் நான். ஆனால் அம்மாவுக்கு நிறைய வாட்டி நான் பொறுமையை எடுத்து சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம், நம்ம இருந்துக்கலாம் தனியாக, நாங்கள் தான் இப்போ இருக்கோம்ல, உனக்கு என்ன அந்த வீட்டு சேலரி தானே வேணும், நான் கொடுக்குறேன், நான் இருந்து பார்த்துக்கிறேன், நான் நிறைய 2-3 வாட்டி பொறுமையாக சொன்னேன். அம்மா நானும் இல்லை, நான் அங்கே போக தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த வீட்டு வேலைக்கே நாங்கள் போக வேண்டாம், நின்றுடு, அவரால் தானே நாங்கள் எல்லா பிரச்சனையும், அந்த காசு கூட நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கூட சொன்னோம். அப்போ கூட அவங்க நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னம்மா வேணும் உங்களுக்கு? எனக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து என்னை வந்து ஒரு பகடக்காய் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இவராகட்டும், இல்லை அம்மாவுடைய அம்மா பாட்டியாகட்டும், அம்மாவாகட்டும், இவங்க 3 பேருமே என்னை டார்கெட் பண்ணி இவங்க பிரச்சனையெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு ஏதோ என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி நடித்து என்னை வந்து ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஆனால் இவங்க யாருமே என்னை பார்க்கல. சின்ன வயசுலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து நான் தான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு அம்மா வந்து வீட்டு வேலை செய்யறதுனால நான் கூட போய் செஞ்சுட்ருந்தேன்.
நடுவில் அம்மாவுக்கு ஒரு வாட்டி ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அப்போ வந்து யாரும் ஹெல்ப் பண்ணல. அப்போவும் நான் வந்து 1 இயர் படிக்காமல் ஸ்கூல் படிக்காமல் இருந்து ஒரு வீட்டில் காலையில் 7 மணிக்கு போனால் நைட்டு 7 மணிக்கு தான் வரணும். 800 ரூபாய் சேலரிக்கு நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து மிஸ் வந்து சொன்னாங்க, இந்த பொண்ணு நல்லா படிக்கும், நிறுத்தாதீங்க, இந்த பொண்ணு படிக்கட்டும்னு 8th எக்ஸாம் எழுத வச்சு அவங்க தான் என்னை பாஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் ஃப்ராக்சர்லாம் சரியானதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு மறுபடியும் படிக்க போனேன். 9th 10th 12th. அந்த 10th 12th நான் பாஸ் பண்ணது கூட ஒரு வீட்டில் வேலை செஞ்சு அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இன்னும் இருக்காங்க அந்த இடத்துல, அது கீழ்ப்பா கார்டனில் இருக்காங்க. அவங்க தான் வந்து எனக்கு புக்ஸ்லேருந்து எல்லாமே யூனிஃபார்ம்லேருந்து எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து ஸ்காலர்ஷிப்பும் காசு வந்தது. இவ்வளவும் என்னுடைய இது எவ்வளவோ, ஏன்னா எங்களுக்காக தான் இவரை எடுத்துக்கிட்டேன்னு எங்கள் அம்மா என்னைக்கு என்கிட்ட சொன்னாங்களோ அன்னிலேருந்து சரி நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது, நம்மளால தானே அம்மா வந்து தப்பான வழியில் போகிறாங்க, அதனால் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுனால எல்லாமே என் பாரத்தில் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டேன் முடிஞ்ச வரைக்கும். அப்படி இருந்து இவங்க வந்து இப்போ நாங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் 7000 ரூபாய் சேலரி கொடுக்குறேன் லாண்ட்ரிக்கு போயிட்டு. ப்ளஸ் அது இல்லாமல் காலையில் 5 மணிக்கெலாம் ஒரு வீட்டு வேலைக்கு போகிறேன். அதையும் நான் செஞ்சுட்டு லாண்ட்ரி வேலையை செஞ்சுட்டு இப்போ கரஸ்லையும் நான் படிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் என் ஸ்ட்ரென்த்துக்கு எவ்வளோ முடியுமோ அதை நான் செய்கிறேன். ஆனால் இவங்க வந்து அதை புரிஞ்சிக்க மாட்றாங்க, திருப்பி ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. திருப்பி இந்தமாரி இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிறது எனக்கு மைண்ட் டென்ஷன் என்னால் பொறுக்க முடியல. பேர் என்னம்மா? ரேணுகா. நீங்கள்? காஞ்சனா. அர்ச்சனா. காஞ்சனா. காஞ்சனா. எனக்கு சொல்றது நீ ஒத்து போறியாம்மா? கரெக்டா தான் பேசுறாளா? எனக்கு என்ன கஷ்டம்னா இவ்வளோ நான் கஷ்டப்பட்டுறேன். எதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா ஒரு கௌரவமாக இருக்கணும், ஏன்னா அதுதான் எனக்கு வேணும். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். நகை நிறைய மாட்டிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், வெளியில் சுற்றணும், அதெல்லாம் எனக்கு ஆசை இல்லை. எனக்கு வந்து மற்றவங்க மதிக்கிற வச்சு இந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு யாரும் சொல்லக்கூடாது, அம்மா எப்படி அதனால் இந்த பொண்ணும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுனால தான். இல்லை அம்மா அப்படி அம்மா அப்படின்னு நீங்களே சொல்லாதீங்கம்மா, அம்மாட்ட கேட்டு இல்லை அம்மாவுக்கு ஒரு பேசும்போது இல்லை அம்மாவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் எப்பவுமே. அம்மா தப்பே பண்ணா கூட நான் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அம்மா வாய் அடிக்கும் போது இவங்க சண்டை போடும் போதெல்லாம் நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. அவங்களால போலீஸ் ஸ்டேஷன் போனோம், அந்த இதுக்கு போனோம் சங்கம் இதுவில், அதுக்கும் இவரை நாங்கள் எதுக்குன்னு தான் நாங்கள் அவங்க பக்கம் தான் இன்னுமே நாங்கள் 3 பேருமே. உங்க தங்கச்சியோட எந்த பிரச்சனையும் இல்லை? இல்லை இல்லை அவன் நல்லா படிக்கிறாளா? அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இல்லை. அவளுக்கு என்னன்னா இவங்க வந்து இவர் சப்போர்ட் பண்றாரு, அவளுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்றாரு, காசு கொடுக்குறாரு, ஹெல்ப் எங்க கூட பேச. நாங்க வந்து பேச மாட்டோம் இவர்கிட்ட பேசுறது கிடையாது. இவர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால அவளை கண்டா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கோவம். இவர் பேச்சு கேட்டுட்டு அவள் ஆடுற மாதிரி வேலை செய்ய மாட்றா, வீட்டில் சொன்னதை மாற்றிக்க மாட்றா. அவள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி விளையாட்டு புத்தி எதுவும் அவ்வளோ டக்குன்னு சொன்னா. எங்களை மாதிரி கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற பொண்ணு கிடையாது. கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக எப்போத்தாலும் ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறது, டிவி பார்த்துட்டு இருக்குது, சாப்பிட்டா அந்த சின்ன சின்ன வேலைலாம் அவளுக்கு புரிஞ்சு செய்ய தெரியாது. நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து செஞ்சதுனால எங்களுக்கு புரியுது. அவளுக்கு நாங்கள் செல்லமாக வச்சு பார்த்து பழகிட்டோம், அதனால அவளுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இப்போ செல்லமாக தான் வச்சுருக்கீங்க அவளை. எங்களுக்கு ஒன்றும் அவள் ஒன்றும் விரோதி கிடையாது, அவளும் எங்களை மாதிரி தானே இருக்கா, அதனால எங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துல நாங்கள் திட்டுவோம், சண்டை போட்டுப்போம், அது நார்மலாக சிஸ்டர்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான். அவள்னாலலாம் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்னம்மா வேணும்? எனக்கு வந்து என் மேரேஜ் வந்து ஒரு இதுவாக நல்லபடியாக நடக்கணும்னு ஆசை, அதுதான் எனக்கு வேணும். நீ சூஸ் பண்ணியிருக்கியா யாரையாவது? ஆமாம், லவ் பண்ற யாரையாவது? ஃபர்ஸ்ட் இவங்களே பார்த்து அரேஞ்ச் பண்ணாங்க. +2 நான் படிக்கும் போது அந்த பொண்ணுக்கு அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. சந்தோஷமா இருக்கியா? குழந்தை இருக்கா? 2 பையன் இருக்காங்க. அப்படியா? சரி. இவங்க ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவே பார்த்து ஒரு அலைன்ஸ் +2 படிக்கும் போது எக்ஸாம் எழுதும் போதே பார்த்தாங்க. அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டோட அது நின்றுடுச்சு அந்த மேரேஜ். சரி அப்போவே நான் ரொம்ப இதுவாகிட்டேன், எனக்கு மைண்டு செட் ஆகலை. சரி மேரேஜில் வேண்டான்னு சொல்லிட்டு 2 வருஷம் போய் ITI படித்தேன். அப்போ தான் வந்து இவங்க முரளின்றவங்கள தெரியும், அவங்க தான் ஃபஸ்ட் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. இந்தமாரி ஓகே, அப்போ வந்து நான் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆனது, இந்தமாரி ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்து அப்புறம் தான் பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவங்களும் ஓகே, எனக்கு உங்கள் கேரக்டர் தான் வேணும், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் சரி. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு தெரியாதனால அம்மா வேறு அலைன்ஸ் பார்த்தாங்க. அப்போ அவங்க வீட்டில் கூப்பிட்டு வந்து நான் பேசினேன், இவங்கள தான் நான் பண்ண போகிறேன். சரி அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க, அவங்க வீட்டு சைடும் ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன இப்போ பயமாக இருக்குன்னா, அவங்க வந்து ஊர் சைடு கிராமத்து சைடு மாதிரி அவங்க அந்த பையன் வீட்டில். அம்மா வந்து இப்படி இருக்கனால சிலர் வந்து வெளியில தப்பாக பேசுகிறாங்க. இப்போ அவங்க வந்து வீட்டாண்ட எப்படி இருந்தாலும் விசாரிப்பாங்க, பொண்ணு வீடுன்னும் போது விசாரிப்பாங்க. அதோட மேரேஜ்னா அப்பா அம்மா 2 பேரும் ஒன்றா இருந்து தான் பண்ணணும், எப்படி ஊர் நாட்டில் அதை எதிர்பார்ப்பாங்க. இவங்க அப்படி இருந்து பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் எங்கள் வீட்டில் இல்லை. அப்போ நாளைக்கு அவங்க என்னை கொஷின் பண்ணுவாங்க, ஏன் அப்படி இருக்குது அப்படின்னும் போது நான் என்ன சொல்ல முடியும்? என்னால் உண்மையை மறைச்சி பேச முடியாது. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் உனக்கு தெரியும், நான் லைஃப் லாங் அவங்க கூட தான் இருக்க போகிறேன், எனக்கு இருந்தாலும் தெரியும்.
அப்போ அவங்க என்ன சொல்லி தான் ஆகணும். அப்போ அப்படி சொல்லும் போது எனக்கு தானே அசிங்கம். இவ்வளோ ப்ராப்ளத்தை அவங்கள்ட்ட சொன்னால் எனக்கு தான் அசிங்கம். அதுக்காக நான் இவங்க எவ்வளோ சொன்னேன், என் கல்யாணம் வரைக்குமாவது கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பண்ணிட்டு போன அம்மாட்ட ரெக்வெஸ்ட் பண்ணோம் நீங்க, அதுக்கு தான் வந்தீங்க. ஆமாம். அம்மாட்ட பேசி பார்க்கலையா நீங்க? இல்லை பேசிட்டோம் மேடம், ஏற்கனவே 2 வாட்டி பேசிட்டோம். அவங்க என்னன்னா உனக்கு கல்யாணம் தானே பண்ணோம், நான் பார்த்துக்கிறேன். உங்க பேருமா? லக்ஷ்மி. லக்ஷ்மி, உங்க பொண்ணுங்க வந்திருக்காங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்கம்மா. ரேணுகா அவ வாழ்க்கையில நல்லபடியா செட்டில் ஆகணும், நல்லா வாழணும்னு ஆசைப்படுறா. ஆனா உங்க பேக்ரவுண்ட் வந்து அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. பசங்களுக்காக நீங்க விட்டு கொடுக்கலாமேம்மா? எல்லாம் விட்டு கொடுத்துட்டேம்மா. நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன், அவங்களுக்காக தான் விட்டு கொடுத்துருக்கேன். என்ன ஆச்சு, கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? சின்னதுலேயே எங்கள் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் சின்ன குழந்தை. அந்த பொண்ணுக்கு 5 வயசு, அந்த பொண்ணுக்கு 1 வயசு இருக்கும்போது விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு குழந்தை இறந்துடுச்சு. விட்டுட்டு போனதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு தான் இவர் எடுத்தார். என்ன எடுத்து இவருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இவர் பண்ணாத டார்ச்சர் இல்லை. 18 வருஷ காலமாக என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணார். சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட மூத்திரம் பெஞ்சிருக்கிறாரு எனக்கு. பெங்களூர் இங்கே கூட இல்லைம்மா, ஊரை விட்டு கூட்டு போய் நம்பி போனேன். என் பிள்ளைங்களெல்லாம் இங்கே விட்டுட்டு இவரை நம்பி கூட போய் நம்ம வேலை செஞ்சால் 10 ரூபா நம்ம பிள்ளைங்களுக்கு போதுன்னு இவரை நம்பி இவரு வேலை செய்கிற ஆளுங்களுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு போனேன். நான் கூட்டு போனேன். இவங்கள உங்க அம்மாட்ட விட்டுட்டு போனீங்க? எங்கள் அம்மாட்ட இருந்தாங்க. இவரோட வேலை செஞ்சேன், 3 வருஷம் வேலை செஞ்சேன் பெங்களூரில். வேலை செஞ்சால் எல்லாரும், அதாவது 12 வயசு பையன்லேருந்து 50 வயசு கிழமை வரைக்கும் எனக்கு வீட்டுக்காரு. அவருடைய பிள்ளைய கூட எனக்கு சம்மந்தப்பட்டு பேசினார் ஒரு டைம். இது பாருங்க, அடித்து அதே ஊரில் அடித்து செவுத்துல போட்டு இடித்து தள்ளி விட்டு போய் சந்தேகப்படுவாரா? சந்தேகம் ஜாஸ்தி. வீட்டுக்காரர்கிட்ட விட நான் அந்த அளவுக்கு கஷ்டப்படல. இவரான கஷ்டப்பட்டது நரக வாழ்க்கை நான் அனுபவிச்சிட்டேன். மேல் லோகத்தில் போய் அனுபவித்து கீழ் லோகத்தில் அனுபவிச்சிட்டேன். நான் அவ்வளோத்துக்கு வந்து இந்த பிள்ளைங்களுக்காக காப்பாற்றணுன்னு தான் கஷ்டப்பட்டேன். நான் அப்படி சாப்பாட்டில் மூத்திரம் மேய்ஞ்சி கொடுப்பாங்க. நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் இவரோட பிள்ளைய அங்கே வேலை பார்த்துருந்தப்ப அந்த பையனை கூட நான் வச்சுன்னு இருந்தேன்னு சொல்லிட்டு என்னை அடித்து நாசனம் பண்ணி ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். சரி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எப்படியோ கஷ்டப்பட்டீங்க. எல்லாம் கஷ்டப்பட்டாச்சுமா. எல்லாமே இப்போ கூட இவங்களுக்காக தான் நான் விட்டே வெளியே இருந்து இவரை விட்டு வந்தது. இவரு ஏன் அவரை விட்டீங்க? இவரு நான் விடல. இவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. இவரு அதுக்கு முன்னாடி வாரம் வருவாரு. வீட்டுக்கு வர்றது வாரத்துல ஒரு நாள், மற்ற நாள்ல வர மாட்டாங்க. இவருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக இவர் வீடு அடமானம் போட்டு என் வீட்டுல வந்து 1 வருஷம் இருக்க ஆரம்பிச்சோன்னு இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒத்து வரல. இவர் பேசுற பேச்சு அவங்களுக்கு ஒத்து வரல. இவர் குடிச்சிட்டாருன்னா மனையாரே பேசுவார், என்ன பேசணும்னு தெரியாது பேசுவார். எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, நான் ஒரே பொண்ணுன்றதுக்காக என் கூட இருக்காங்க அம்மா, அவங்களே மனையாரையே பேசுவார். இவங்களுக்கு 2 பக்கமும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி 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 என்னால முடியல. டெய்லி சந்தேகம். 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து போய் 6 வீடு 7 வீடு வேலை செய்வேன். ஏன் வேலைக்கு போனேன்? அந்த வேலை செய்யற இடத்துல தகராது. அந்த வேலை செய்யறவங்களே நான் வச்சுக்கிறேன், வீட்டு ஓனரையும் வச்சுக்கிறேன். சரி, இப்போ அந்த மாதிரி ஏதோ தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாதுமா. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கடைசி இவ்வளவு நாள் கழிச்சு உங்களுக்கு அப்படி ஒரு பேரு தேவையா? இல்லம்மா, இப்பவும் கிடையாதுமா. இவங்க ஆனா இது தப்பான முடிவு இவங்க எடுக்கிறாங்க. இவங்க தப்பான முடிவு. அவங்க வந்து உதவி செய்யறாங்க, எனக்கு உதவி செஞ்சாங்களா கண்டி அந்த உதவி இவங்க நல்லதானமா சொல்லிடணும். அப்பெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப வந்து இவர் பேச்சை கேட்டு இவங்க ரொம்ப ஓவர் பேசுறாங்க. அந்த மாதிரி தப்பா எதுவும் கிடையாதுமா. சத்தியமா என் 3 புள்ள சாச்சா எதுவும் கிடையாது எனக்கு. சரிங்க மேடம், அவங்க தப்பா பண்ணல, நான் ஒத்துக்கிறேன். சரி, தப்பா பண்ணலவே இருக்கட்டும், நாங்க அந்த வீட்டு வேலையை விட்டுடுங்கன்னு சொல்றோம். அது நேத்துக்கு ரொம்ப ராத்திரி ரொம்ப பிரச்சனை கேட்க மாட்டாங்க. வேலைக்கும் இவங்க வீட்டுல அது காலையில எங்க ஆயாவா போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இனிமே எங்க பொண்ணு வந்தா வீட்டு வேலைக்கு விட்டாச்சு, வேலையும் விட்டாச்சு. அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்ததுனாலதான் இது நான் ஒண்ணு கேக்குறேன். நான் 12 நான் போய் அந்த வீட்டில் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி போய் மாலை போட்டு போய் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ போய் அங்கே வேலை செய்கிறாங்களா? சொல்லுங்கம்மா, எனக்கே தெரியாத பாருங்க மேடம். இதுலேருந்து தெரிஞ்சுக்குது எல்லாரும் பேக்கில் இப்போ தான் எனக்கு தெரியுது. ஜனவரி 1ஆம் தேதி இந்த அம்மா வேலை செய்கிற மாதிரி ஒரு டிரைவர், தெலுங்குக்கார டிரைவர். அந்த டிரைவர் இவங்களை அரும்பாக்கத்தில் எங்கே பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாப்பில், என்கிட்ட வந்து இந்த மாதிரி இங்கே பார்த்த நீ மாலை பொண்ணு சொன்னாக்கா நீ கோச்சிக்கு போகிற அப்படின்னு என்கிட்ட சொன்னாப்பில். சொன்ன உடனே நான் நேராக போயிட்டு கேட்டேன். உடனே அப்போ என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை அம்மா மேல் மருத்துவ போயிடாங்க, இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க எனக்கு, இதை வந்து நிற்கிறாங்க 9:30 மணிக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படியே நான் என்ன பண்ணேன், நான்
கல்பனான்னு சொல்லி நீ கம்முனு கல்பனா, நான் காலையில் வந்து பேசி நான் போயிட்டேன். நான் போயிட்ட பிறகு நேராக 5 மணிக்கு வந்து குளிச்சுக்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நேராக அந்த டீச்சர் வீட்டுக்கு போனேன். நான் டீச்சர் வீட்டில் போயிட்டு பாருங்க, இந்த மாதிரி அந்தரங்கமான விஷயம் எங்கள் வீட்டில் நடக்குது. அந்த மாதிரி அந்தரங்கத்தை தான் சுத்தம் பண்ணி அந்தளவுக்கு ஒரு கணவன் மனைவி வரும் இந்த வீட்டில் குடும்பம் நடந்துக்குது. நான் சாமி மாலை போட்டுக்கிறேன், மாலைக்கு போயினா பெரிய பிரச்சனை ஆகுன்னு சொல்லி பேசி இவன் வந்துட்டா உள்ள. இவன் வெளியே பேச கற்று வருங்க. டீச்சர் இருந்தாங்க, கதவு சாத்திட்டாங்க. கதவு சாத்தினா உடனே ஃபோனை போட்டு எங்கள் கல்பனா வர வச்சாங்க, அவங்க ஆயா வர வச்சாங்க. வர வச்சோன்னா நான் சொன்னேன், இது மாதிரி தப்பு நடக்குது, இது மாதிரி பார்த்தாங்க, வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. கொஞ்சம் என்கிட்ட பேச்சு வாங்கிட்டு சொல்லுமா கொஞ்சம் இதுகளுங்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு பிறகு என்ன பண்ணா, சாரி கோச்சிக்காதுன்னு அவங்க இட்டுன்னு வந்துட்டாங்க எல்லாரையும். யாரு எங்கள் மாமியாரும் வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. வந்தோடனே சொன்னேன், இந்த மாதிரி நடக்குதுங்க, நான் சத்தியமாக மாலை வருஷம் நான் கோயிலுக்கு போயிட்டேன்னு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுவேன். ஐயோ சாரி, அப்படி அங்கே கோச்சிக்காதீங்க, இந்தாங்க சம்பளம், இனிமேல் பண்ணாங்க இந்த வேலைக்கு வைக்க மாட்டோங்க, வெளியே போயிட்டாங்கம்மா. அன்னிலேருந்து கடவுள் சத்தியமாக மாலை ஐயப்போ மாலை போட்டுக்கணுமா, இதுவெல்லாம் அந்த வீட்டுக்கு வேலை செய்யறதே எனக்கு தெரியாது. ஆனால் அது இப்போ தெரியுது, இது தெரியுது. உங்க பொண்ணு சொல்ற காசு முக்கியம், காசு தான் பாக்குறாங்க அம்மா, நாங்க வேண்டாம் அந்த வேலை வேண்டாம் இல்லம்மா. நான் செய்யறது வந்து இந்த பாப்பா 2 வருஷமா தான் ஐடிஐ முடிச்சு போ, அதனால தான் 5000 ரூபாய் இப்பதான் சம்பளம் அதையும் சொல்றீங்க. கொடுக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டு வேலை செஞ்சா 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு தான் தருவாங்க. நான் ஸ்கூல் போயிட்டே பண்ணிட்டு இருந்தேன் மேடம். அவங்க வந்து ஸ்கூல் இருங்க. நான் ஸ்கூல் போயிட்டு வீட்டு வேலை அங்கேயே நைட்ல தங்கி செய்வேன். நைட்ல அங்க தங்கி செஞ்சுட்டு காலையில விடிய காலையில இருந்து என்னால முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் போயிட்டேன். ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் அங்கதான் இருப்பேன். 3/4 நான் வீட்டுல இருக்க மாட்டேன். சண்டே ஒரு நாள் தான் வீட்டுல இருப்பேன். மற்ற நாள வேலை செய்ய வீட்டுல தான். அவங்க வீட்டுல பாத்ரூம் கழுவுற வேலை இருந்து காய்கறி நட்ப எல்லா வேலையும் நான் செய்வேன். அதனால அவங்களே சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கிற பொண்ணாலும் நீ செய்ய, நான் எல்லாமே ஹெல்ப் பண்றேன். அந்த அம்மாவே எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. படிக்கிற புக்கு செலவுல இருந்து யூனிஃபார்ம் எல்லாமே அவங்க முக்கால்வாசி அவங்க பார்த்தாங்க. சாப்பாடும் நான் முக்கால்வாசி ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டிட்டு போறது கூட அந்த அம்மா தான் எனக்கு கட்டி தருவாங்க. இப்படி மணியா பசங்க அதுக்காகதான் கஷ்டப்படுறேன் நானு. இப்ப என்னன்றாங்கன்னா, என்னால இப்ப ஒரு 5 மாசமா எனக்கு உடம்பு முடியல, செய்யறது 2 வீட்டு வேலை, இன்னும் அதிகமா சம்பாதினா நான் எங்க வந்து சம்பாதிக்க முடியும்? இருக்கிறதெல்லாம் பத்திரத்தெல்லாம் இப்ப ஒரு 6-7 இடம் வாங்கினேன். திருத்தணில ஒரு 5 இடம் வாங்கினேன், அரக்கோணத்துல ஒரு இடம். அதுல 3 காடு அவங்களுக்கு தெரியும். அந்த கடல்ல அடைஞ்சிச்சு. ஒரு 2 காடு கடன் தான் இருக்குது. மாசம்னா 7000 ரூபாய் கடன் கட்டணும். வீட்டு வாடகை இப்போ சின்ன வீட்டுல வாடகை இருந்தது, அந்த வாடகை இந்த வீடு பத்தல, இவர் வந்து கலாட்டா பண்ண, அந்த அம்மா வீட்டுக்காரர் கலாட்டா பண்ணலாம், அந்த வீடு எங்கள்கிட்ட ரொம்ப எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்பட்டு அவங்க காலி பண்ணுன்னாங்க. உடனே 4500 ரூபாய் வாடகையில், இப்ப 200 ரூபாய் வாடகையில இருந்து 4500 ரூபாய் வாடகையில வந்திருக்கும். நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு நாங்க பொண்ணுங்கள்ட்ட சொல்லுங்களேன். நான் சொல்லியாச்சுமா, அவங்க முகத்தை பார்த்து பேசுங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சாச்சுமா, நைட்டும் பகலும் புரிய வைக்கிறோமா அவங்களுக்கு. பேசுங்க. எங்கிட்ட என்ன புரிய வைக்க வேண்டாமா? உங்க பசங்க என்ன நான் பண்றேன்? அவர் ஏன் உனக்கு நைட்ல எப்ப பார்த்தாலும் அவங்க போன் பண்ணது வந்து அவங்க பசங்களை பத்தி பாத்துக்க சொல்லிதான் சொன்னாங்க. அதோட சரி, அவங்க 12 மணிக்கெல்லாம் கிடையாது. சரி, அவங்க வைஃப் இருக்காங்கல்ல, நீ 1 மணிக்கெல்லாம் போன் பண்ணது கிடையாது. நீ அப்படிலாம் சொல்லவே சொல்லாத. சொல்றத முழுசா கேளு. நீ வேலைக்கு போனாலும் சரி, நீ இல்ல லீவ் போறதுனாலும் சரி, அவங்க வைஃப்னு ஒருத்தவங்க இருக்காங்களா வீட்டுல, அவங்க லேடி தான் பேசணும். அந்த ஆள் எதுக்கு அவங்க தான் பேசுறாங்க? இல்லையே, அந்த நம்பர் பேசும்போது அவங்க தான் பேசுறாங்க. நீ வேணா மேடம், நீங்க வேணா அந்த போன் வாங்கி பாருங்க மேடம். அவருடைய நம்பர் மட்டும்தான் அதிகமா இருக்கும். அதுல அவங்க தான் பேசுறாங்க. காலம் சரி, இங்க இருந்து போன் பண்ணி சரி, அவங்க தான் பேசுவாங்க. அந்த அம்மா தான் பேசி அந்த பொண்ணுக்காக என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. நான் மத்தவங்க எல்லாம் சொல்லும் போது நான் எதுவுமே நம்பவும் இல்லை. இது வரைக்கும் நான் வந்து கேட்டதும் கிடையாது. அது நீங்க தான் எடுக்கிறீங்க. இவர்கிட்ட நாங்க பேசுறதே கிடையாது மேடம். இவர்கிட்ட வந்து 1 வருஷம் ஆகுது, நாங்க பேசுறதே கிடையாது அவர்கிட்ட. இப்பதான் என்கிட்ட பேசுறாங்க. பழைய வீட்டுல இருக்கும் போது இவருக்கும் அம்மாவுக்கும் நைட்ல ஒரு வாட்டி பிரச்சனை ஆயிடுச்சு. இவர் வந்து ஒரு மாதிரி அசிங்கமா பேசினாரு, எங்க எதிர்க்கவே அசிங்கமா பேசினாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். இவர் இந்த மாதிரி அசிங்கமா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்றாங்களா? இப்ப நடக்கிறது உண்மைதானே? அது நான் அன்னைக்கு சந்தேகப்பட்டேன், நீங்க நிரூபிச்சுட்டாங்கல்ல. என்னைக்கு வாழ்நாளுக்கு 18 வருஷமா நீ சந்தேகப்பட்டதே கிடையாதா? உங்ககிட்ட பேசவே இல்லை. நீ விட்டு 18 வருஷமா நீ சந்தேகப்பட்டதே கிடையாது. என்ன புள்ளிங்கிட்ட அது கூட மேல கூட சொல்லுங்க. அதான் சும்மா கதை முடிஞ்சு போச்சு. 18 வருஷம். அப்ப 18 வருஷம் சொல்றதானே? இப்ப அவங்களுக்கு கூட என்ன தெரியுமா, நான் அதிகமா வேலை செய்யல, அவங்களுக்கு அதுதான் கஷ்டம். அதெல்லாம் சும்மா வேலைக்கு போறேன்னு சொன்னேன். அந்த பொம்பளை என்ன சொன்னாவா, சம்பளத்துக்கு வெளியே போன்னு சொன்னால, அதுக்கு எப்படி நீ வேலைக்கு போனாங்க? யாராவது வேலையில இவங்களுக்கு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுதான் போனேன். இவங்களுக்கு போனேன் சொல்ல பிறகு எப்படி வேலைக்கு அந்த வேலைக்கு தெரிஞ்சு போவேன்னு சொன்னா நான் போவேன், நீ போறேன், நான் என்ன பண்ண முடியும்? ஆனாதான் உங்க அம்மா என்ன கேட்க சொல்லும் போது நான் கேட்க மாட்டேன். அவங்க வேலைக்கு பத்தி கேட்கும் போது சொன்னீங்களா? நீங்க அவங்க வழியில வேலையை பத்தி கேட்கும் போது சொன்னீங்களா போவாதன்னு? என்ன எப்போ
வேலைக்கு போ. பழைய வீட்டுல நானே ஆயா தப்புன்னு சொன்னா நானே லோக- நேர்ல பார்த்தோமா லோக அவனை? வீட்டுல இருக்கும்போது நான் சொல்லி அவங்க அதுக்கப்புறம் பொறுமையா அவனுக்கு வேலைக்கு போனா அப்ப இவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அப்ப இவ்வளவு நீங்க தானே சொன்னீங்க. இரு பொறுமையா இல்ல. உட்காந்து நான் சொல்லும் போது என்ன சொன்னாங்க, 3000 ரூபாய் தானே சம்பளம் உனக்கு, நான் 3000 ரூபாய் நான் ஹெல்ப் பண்ணுவேன். நான் போ சொன்னேன்ல சொல்லாத. எப்ப சொன்ன? இப்ப இடையில திருப்பி சண்டை எப்பா? வரா நீ போவாத என்ன? நான் போ சொன்னேன்ல நீ சொல்லாத. அந்த லோக வீட்டுல இருக்கும் போது நீ போவாதன்னு தான் நான் இப்ப சொன்னேன். நான் எவ்வளவு நாள் அந்த ஆயிடுச்சு 3000 ரூபாய் போயிட்டு? காசை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ போவாதன்னு நான் சொன்னேன். இப்ப அவங்க டாக்டர் மோட்டான வந்து பிரச்சனை பண்ண பிறகு உங்ககிட்ட வந்து சொன்ன பிறகுதான் நீங்க சொன்னது அப்ப கிடையாது. நின்னுடுன்னு. சுத்தமா அப்பதான் நான் சொன்னேன் வேலை கிடைக்கிட்டா நான் நின்னுடுறேன்னு சொன்னேன். இப்ப நீ பிரிஞ்சுடி, நீ முதல்ல நிக்க வேண்டியது உன்னை அப்போ நீ வேற போற வேலையே இல்லையாம்மா? வேற கிடைச்சிருச்சுமா, அதுதான் நின்னுட்டோமா நானு. முதல்ல அவனை கூப்பிடுங்க. பொண்ணுங்களே உங்களை குறை சொல்ற மாதிரி அவனை வர நீங்க சொல்ல ஏன் நடந்துக்கிறீங்க? அவனை வர வைங்க இங்க. நீங்க இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டது பசங்களுக்காக சொல்றீங்க சரிங்களா? இப்ப பசங்களை உங்களை தப்பா சொல்லல. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஊர் உலகம் எல்லாம் தப்பா பேசுது, புருஷன் தப்பா பேசுறாரு, எங்களுக்கும் அவங்க நடத்த சரியா படல, அப்படி எதுக்கு அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போட விட்டுட சொல்லுங்க. விட்டாச்சுமா, வேலையை விட்டாச்சுமா, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வேற விட்டாச்சுமா. ஏதாவது வீட்டுல வேலைக்கு நான் போங்க. வேலையை விட்டு இந்த ஏம்மா? டாக்டர் வீடு விட இருங்கம்மா முடியாதுமா. இருங்கம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க தப்பே பண்ணாம கூட இருக்கலாம், ஆனா நமக்கு நம்ம குடும்பத்தை விட நம்ம நம்ம குடும்பத்தை தான் நம்ம சத்தியமா இருங்கம்மா, சொல்றேம்மா, இந்த குடும்பத்தை புள்ள கண்டிப்பா நேசிக்கிறேம்மா. குடும்பத்தை விட என் பிள்ளை உயிருக்கு உயிரா ஃபுல்லா நேசிக்கிறேம்மா, அந்த குழந்தைய நேசிக்கிறேம்மா நானு. அதை விட பெருசு நமக்கு வேற ஒண்ணும் இல்ல. இந்த குழந்தை சத்தியமா நேசிக்கிறேம்மா. எத்தனை பேர் என்ன எவ்வளவு சொன்னாலும் இந்த குழந்தைய மட்டும் நேசிக்கிறேம்மா நானு. உயிருக்கு உயிரா நேசிக்கிறேம்மா. அந்த குழந்தைக்கே தெரியுமா என்ன பத்தி. அதனாலதான் மேடம் நான் உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் அவ்வளவு பண்றேன், உறுதியா சப்போர்ட் சொல்றாங்க. வராங்க. அதனாலதான் மேடம் நான் சின்ன சத்தியமா வயசுல நான் இருந்து இப்ப பாரி கூட இவங்களை காப்பாத்தி இருக்கிறேம்மா நானு. டாக்டர் வீட்டுல கேட்டு பாருங்கம்மா, அவங்களுக்கு 50-55 வயசுமா. இதுங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்து காப்பாத்துனாங்கம்மா வருஷத்துல. 3 பேருக்கு ஆபரேஷன் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. சாதாரண விஷயம் இல்ல கிடையாதுமா. அவங்க கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காங்க, நாங்க இல்லன்னு சொல்ல. எங்களுக்காக தான் இவரே எடுத்துக்கிட்டு அப்பத்துல இருந்து வீட்டு வேலை செஞ்சு கால் பிராக்சர் ஆகியும் அம்மா எங்களுக்காக தான் எல்லாம் செஞ்சாங்க. அதனாலதான் நானும் எல்லாமே இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு சில விஷயங்கள் நாங்க சொன்னா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. மேபி அது கூட நாங்க எங்க நம்ம ஃபேமிலியோட நல்லதுக்காக தான் நாங்க சொல்றோம். உனக்கு புரியல நாங்க சொல்றோம். நாங்க சின்ன பசங்க நாங்க சொல்றத புரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி இத பாருங்கம்மா, அவங்க உங்களை குறை சொல்லல, உங்களை தப்பாவும் சொல்லல. மத்தவங்க ஆனா, பேசுற மாதிரி ஏன் மேடம் வச்சுக்கணும்? பேசுற மாதிரி வச்சுக்காதீங்க சொல்றாங்க. அது கரெக்டான விஷயமா? எதுக்கு உங்களுக்கு பசங்க எல்லாம் நான் பெரிய ஆளாயிட்டாங்க, அவ 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 வந்து நல்லா காப்பாத்துவாங்களே, சரிம்மா. எதுக்கு உங்களுக்கு அந்த கால சின்ன பொண்ணு படிக்கிறா, அவளோட செலவெல்லாம் அவர் பாத்துக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. அவ சொல்றத கேளுங்க, அவ சொல்றது கேளுங்க. அம்மா வீட்டுக்கு வேலைக்கு எல்லாம் போகாம வீட்டுல சும்மா உட்கார்ந்தாலும் முடியாதுமா. சொல்லல, அவங்க செய்யற இதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஒரு டாக்டர் வீடு செய்யறாங்க மேடம். அதுல வந்து இவர் நிறைய தப்பா பேசுங்க. அது வந்து எனக்கு தெரியும், அவங்க அந்த மாதிரி கிடையாது. அப்ப எனக்கு தெரியும், நான் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கேன் அம்மாக்கு, எவ்வளவு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கேன். இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து மத்தவங்க பேசுறாங்க. பசங்களுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணாதீங்கம்மா, தேவையில்லை நமக்கு அது. பசங்களுக்காக பாருங்க, அவளை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுக்குதாமா. போன மாசம் கூட அந்த பையனை கூப்பிட்டு பேசினோம்மா. அந்த பையனை பேசுனது அந்த பையன் என்ன சொல்றான், எங்க அண்ணனுக்கும் நாங்க கட்டுற வீடும் கட்டி முடிஞ்சோடனே நான் வந்து முடிச்சுக்கிறேம்மா அண்ணா. அப்புறம் நான் என்னம்மா பண்ண முடியும்? யார போய் என்ன தொந்தரவு பண்ண முடியும்? எனக்கு என்ன ஆசைன்னா, யாரோடைய மனசை கஷ்டப்படுத்தாம யாரையும் புண்படுத்தாம நான் என் கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்துக்கணும். அதனால அப்பதான் அத்தனை பேர் ஆசீர்வாதம் இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் மனசு கஷ்டப்படுத்தா கூட அதோட கஷ்டம் நம்மளுக்கு நிறைய இருக்கும். அதனாலதான் எங்க வீட்டு சைடும் எதுவும் பிரச்சனை பண்ணாதான் அவங்க வீட்டு சைடு எது சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுட்டு நான் அந்த பையனையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி பொறுமையா இருக்க வச்சேன். இல்லைன்னா எவ்வளவு பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு பண்ண தெரியாதா? நல்ல பசங்க, அவங்களுக்காக நீங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்துதாம்மா இருக்கிறேன். விட்டு கொடுத்து நீ வந்து நடுவுல டெய்லி என்ன தொந்தரவு டெய்லி ஆசிட் ஊத்திடுவேன். பிளேடு எடுத்துன்னு வரும், ஒரு ராடு எடுத்து பேப்பர்ல சுத்தி வச்சுன்னு நான் வேலை செய்யற வீட்டாண்ட டாக்டர் வீட்டாண்ட வந்து என்ன அடிச்சிடுவேன், மிரட்டிடுவேன், கொலை பண்ணிடுவேன், குத்திடுவேன். அந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கே உயிரை கையில பிடிச்சின்னு கதை சாத்திட்டு எல்லாம் வேலை செய்யணும் நான். ஏன்னா அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்புறேன், நாங்களும் சொல்றோம். வழியெல்லாம் மிரட்டுறதுதான், நைட்டும் பகலும் மிரட்டதான். திபி 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 திபின்னு குறிகாரங்க மாதிரி நான் ஓடியாரணும். அந்த சாப்பாடு பைய தூக்கிட்டு போட்டதும் போடாம ஓடியாந்து இவங்க கிட்ட சொல்லணும் அழுதுகிட்டு. இதேதான் ஒரு 6-7 மாசமா தொடர்ந்து நடத்துறது என்ன. இவங்க கிட்ட சொன்னா நீ தேடிக்கின வாழ்க்கை தானே, நீ பாத்துக்கோ, நீ வந்து எல்லா சைடும் டார்ச்சர் பண்றாங்க மேடம். நாங்க என்ன மேடம் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க. இவர் சைடு இவர் மாதிரி இவர் அனாவசியமா பேசுறாரு. இவங்க அம்மா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பண்ணுது, உங்க அம்மா இப்படி பண்ணுது, இங்க போகுது அங்க போகுது. அவங்க டெய்லி காலையில எழுந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நைட்ல நான் வர்றது 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் வேலையை முடிச்சுட்டு. காலைல 5 மணிக்கு நான் எழுந்தேன்னா 5 மணிக்கு வீட்டு வேலை செஞ்சுட்டு 9 மணிக்கு சைக்கிள் இங்க இருந்து வச்சுட்டு வடபழனி வரைக்கும் நான் சைக்கிள்ல போகணும். கீழ்பா கார்டன் வந்து வடபழனி வரைக்கும் நான் சைக்கிள்ல போகணும். மூச்சு வாங்காம வச்சுட்டு அங்கேயும் போய் நின்றுதான் வேலை செய்யணும், உட்காந்து வேலை செய்யற வேலை கிடையாது. காலைல இருந்து சாயங்காலம் நின்று வேலை செஞ்சுட்டு அங்க இருந்து 7:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுல வந்து உட்காந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க வீட்டுல யாரும் இருக்க கூடாது,
அதுவும் அந்த ஒரு குழந்தைய நல்லா பார்ப்பாங்க, இதுக்கு ஒரு அளவுக்கு பார்ப்பாங்க. இத பார்த்தா சுத்தமா பிடிக்காது, என்ன பார்த்தா பிடிக்காது அவங்களுக்கு. நாங்க 2 பேரும் வீட்டுல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் இல்ல. சரி, இவங்க அவங்க தப்பு பெரியவங்க செய்யறதுனால சொல்லும் தான் போது இவங்களை என்ன டார்ச்சர் பண்ணணும்? பண்றாங்க. நீங்க கொஞ்ச எதுவும் நேரம் கேட்க உடம்பு மாட்டீங்க, சரியில்லைன்னா செய்ய படுக்க கூடாது. மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இவங்க அவங்க இவங்களை என்னன்றாங்க, கேட்பாங்க. நீ படுக்க சம்பாதிச்சு கூடாது. கொடுக்குற வேலை நீ படுத்தாதான் தான் அவங்களுக்கு ரொம்ப கேட்கணும் பிரச்சனை. அப்படின்றாங்க கொஞ்சம் உடம்பு அவங்க. முடியலன்னு படுத்தோம்னா அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. பாத்திரம் தேய்க்கல, அது தேய்க்கல, ஏதாச்சும் அசிங்கமா பேசிட்டு தான் இருப்பாங்க. உங்க அதுலயும் அம்மாவா? எங்க அம்மா. அதுல இந்த பொண்ணு ஓடும் சாப்பிடாம. நான் கத்துவேன், அந்த குழந்தை இவ்வளவு சரி, அவங்க கஷ்டப்படுது. வயசானவங்க இந்த பேசுறாங்க, குழந்தைக்கு நானும் நான் நிறைய support வாட்டி அதை பண்ணி மைண்ட்ல வச்சுப்பேன். வாங்குறது ஏதாவது கிடையாது. அவங்க பிரச்சனை என்ன பண்ணுவாங்க. பேசினா கூட, போ உனக்கு வேற வேலை இல்லை, நீ அப்பதான் இப்படிதான் சொல்லின்னு இருப்ப அப்படின்ட்டு நான் போயிடுறது. இவங்க குறைய சொல்றாங்க, அவங்க குறைய சொல்றா. அக்கா கஷ்டப்பட்டு இருக்கா, எனக்கு அதுவும் மனசு கேட்க மாட்டேது. நம்ம கூட இருந்துட்டு அவ இவ்வளவு கஷ்டப்படுறாளே, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே, நம்ம அதுவும் எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு வேலையிலயும் ஹெவி டார்ச்சர், அங்கேயும் நான் எல்லாமே பார்க்கணும். இதுல இந்த பையன் வீட்லயும் நான் எல்லாமே பேசணும், செய்யணும். இப்படி எல்லா சைட்லயும் எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க மேடம். நான் என்னதான் பண்றது? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். நான் நிறைய வாட்டி சூசைட் அட்டன் பண்ணி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். திருப்பி அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் யோசிப்பேன், சரி நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம், நம்ம ஏன் சாகணுன்றதுக்காக யோசிச்சு நானே நானே கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. நான் எதுக்கு சொல்றேன் என்ன பாருங்க, பண்றேன்னு. பாவம் புள்ள ரொம்ப கஷ்டப்படுறது. அந்த பொண்ணுக்காக தான் நான் எவ்வளவு பாருங்க, இறங்கி எவ்வளவு அவளுக்கு நல்ல ஒரு கூட கஷ்டப்படுறேன் நான். அந்த பொண்ணுக்காக தான் கஷ்டப்படுறேன். இப்ப கூட கல்யாணம் பண்ணிக்கிறது கூட அந்த பொண்ணுக்காக தான் கஷ்டப்படுறேன். இவங்க என்னன்றாங்கன்னா இப்பவே எல்லாம் பண்ண அவங்க ஒத்து வராது, நான் எப்படிமா இறங்கி நல்ல ஒரு பண்ண பையன் இப்ப கிடைச்சிருக்கான், wait பண்ணணும்னு சொல்ல பண்ணலாம். மேடம். எனக்கு என்னன்னா, இப்ப அவங்க வந்து ஊர் சைடு, இப்ப நான் போறேன்னா இப்போ எங்க அம்மாக்கு என்ன தெரியுமா, இப்பவே விசாரிப்பாங்க, இவங்க பண்ணிடு. சரியில்லை அவங்க சரியில்லை. அப்பா வந்து செகண்ட் ஹஸ்பண்ட் தெரிஞ்சாலே அதுக்கே அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏற்கனவே எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி வேற கல்யாணம் இருக்கு, அது தெரிஞ்சாலும் அவங்க தப்பா இது பேசுவாங்க. நல்லதுமா, என்ன தெரியுமா, தெரிஞ்சு பண்ணறது நல்லது. நீ யாரு, உன்னோட அந்த பேக்ரவுண்ட் பையனுக்கு ஓகே மேடம், இருந்தாலும் ஊர் சைடு அவங்க வீட்டு சைடு என்ன பேசுவாங்கன்னா, அப்புறம் தெரியறதுக்கு யாராவது போய் சொல்லி தெரிஞ்சு அதெல்லாம் பிரச்சனையா குத்தி கட்டி இருக்கு. என்ன சாவடிப்பாங்க. இது நான் better. இங்கதான் இவ்வளவு பிரச்சனை அனுபவிக்கிறேன். எல்லாரும் என்ன இப்படி பேசி சாவடிக்கிறாங்க. ஆமா சரியில்லை, அது சரியில்லைன்னு பேசி சாவடி. நான் போற இடத்துல நிம்மதியா எந்த டார்ச்சரும் இல்லாம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அங்கேயும் இவங்களுடைய ப்ராப்ளம் எனக்கு அங்கேயும் தொடர்ந்து வந்ததுன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. எங்க அம்மா அப்படி இல்லன்னு சொல்லு. நீ சொல்றேன் மேடம், இருந்தாலும் பேசுறவங்க பேசதானே செய்வாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாதுமா. வேற வேலை இல்லாதவங்க பேசுறது பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு எல்லாரோட வாயும் மூட முடியுமா? எங்க அம்மா வீட்டுல இருக்கிறவங்க இப்பயே சீக்கிரம் முடிச்சிடுன்றாங்க. சீக்கிரம் முடிச்சிட்டா அவங்க ஒத்து வராது. நம்ம எடுத்துன்னு ஒரு வழி கட்டாயமா போய் ஒரு குழந்தைய தள்ள முடியும். இவங்க இந்த மாதிரி பண்றதுனால நான் எனக்கு வீட்டை விட்டு வெளில போனா போதும்னு இருக்கிறேன் நான் இப்போ. உங்க அம்மாவோட வயசு இருக்குல்ல, இந்த வயசுல டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். அந்த ஏஜ் அது. இவ்வளவு நாள்ல உங்களுக்கு படாதது இப்ப படுறது பாருங்க. என் காரணம் என்னன்னா, அவங்களுக்கும் உடம்புல வந்து பல விஷயங்கள் நடக்கிறதுனால ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, கால் அதுதான். ஃபிராக்சர் ஆயிருக்கு. அதுக்காக தான் அது நாங்க மட்டும் அவங்க இல்லாம எதுவும் இந்த வயசு கேட்டது அப்படி. கிடையாது. ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஏஜ் இதுதான். இப்ப நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அவங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். புரியுறதா நான் சொல்றது? சோ அதனால அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுங்க. And ஒரு மனசு உடைஞ்சு போனா பேசுறதுக்கு புருஷன் கூட கிடையாது. நீங்க தான் சப்போர்ட்டா இருக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒரு வயசு அது. ஒரு 45 வயசுக்கு மேல 55 வயசு வரைக்கும் எல்லா பெண்களுக்கும் அந்த டென்ஷனும் அந்த இதுவும் ஜாஸ்தியா தான் இருக்கும். அந்த டைம்ல ஹஸ்பண்டும் பசங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அம்மாவை. சரியா? உட்காருங்க. உங்க பேரு? முரளி மேடம். 2 பேரும் லவ் பண்ணீங்க. எப்போ கல்யாணம் பண்ணறத உத்தேசம்? இல்லை, இன்னும் அண்ணன் இருக்காங்க, அண்ணனுக்காக வெயிட் பண்ணுங்க. சரி, அதுக்கப்புறம் நல்லபடியா பண்ணிடலாம். கண்டிப்பா மேடம். இல்லையா? கண்டிப்பா. எங்களெல்லாம் கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா கூப்பிடுங்க மேடம். சரி, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுங்க 2 பேரும். இப்ப போன மாசம் என்னப்பா சொன்னேன் உனக்கு கூப்பிட்டு சீக்கிரம் பண்ணிக்க சொல்லிதானே கூப்பிட்டு கேட்டேன். நான் கேட்டேன்னா இல்லையா? கேட்டாங்க. நான் வேண்டாம், நீ வரேன்னு சொன்னியா, நான் வேண்டான்னு தடுத்து போட்டு வச்சிருக்கேன். சும்மா வயசானவங்க ஏதோ சொல்றத போய் வயசானவங்க இல்லம்மா, இவங்க சொன்ன மாதிரி அவர் கேக்குறாரு நேத்துக்கு என்ன. சரி, விட்டுடுங்க. நல்லபடியா பாத்துப்பீங்க இல்லையா? கண்டிப்பா மேடம். என்ன வேலை பண்றீங்க? நான் இங்க ஷோரூம் ஒர்க் பண்றோம். சரி, அவளோட ப்ராப்ளம் எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு? எல்லாம் சொல்லுவாங்க. உங்க வீட்ல எல்லாம் சொல்லி ஒத்துக்கிட்டாங்களா? எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா அப்புறம் அவளுக்கு டார்ச்சர் கொடுக்க கூடாது. இல்ல அது நடக்காது. உங்களுக்கு பிடிக்குமா அவங்கள? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும் அவங்க கிட்ட? எல்லாரும். அவ ரொம்ப சமத்து பொண்ணு. அதான் நான் சொன்னேன், ஒரு சக்சஸ் ஸ்டோரி. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. நல்லா இருக்கணும் இனிமே. கண்டிப்பா. ஏன்னா அவளுக்கு கஷ்டமே இருக்க கூடாது. நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க மேடம். சரிம்மா, தேங்க்யூ.
தம்பி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. அவ என்ன ஆசைப்படுறான்னா எல்லார் முன்னாடியும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறா. எங்களுக்கும் அதான் மேடம் விருப்பம். ஆ? எங்களுக்கும் அதான் விருப்பம். இப்போ ஆல்ரெடி நேர்கள் எல்லாரும் பார்த்தாச்சு உங்க 2 பேரையும். உங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுங்களேன் 2 பேரும் சேர்ந்து. மேடம் கல்யாணம் ஆகட்டும் மேடம். கல்யாணம் ஆகிட்டு அவங்க எங்க கூட இருந்தா நானே வச்சு பார்த்துருவேன் மேடம். யாரும் அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? அப்புறம் என்ன வேணும்? நான் வேற எதுவுமே கேட்கலையம்மா. அதுதானே நானும் இஷ்டப்படுறேன். நானு இப்படி ஒரு பொண்ணு இருந்தா போறோம் 4 பசங்களுக்கு சமம். நான் வேற எதுவுமே இது பண்ணலையே. இவங்களே ஒரு டைம் என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனை வராது மேடம். அது எல்லாம் தெரியும். வீட்டில் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. எல்லாருக்கும் தெரியும். அண்ணனுக்காக தான் வெயிட்டிங். அவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சா. கண்டிப்பாக மேடம். இவ்வளவு சமத்து பொண்ணு. இப்படி கஷ்டப்பட்டு வர்றது பொண்ணுங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். கண்டிப்பாக மேடம். இவங்களே என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே ஒரு வாட்டி நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அதனால கூப்பிட்டாங்க. நான் அப்பயே சொன்னேன் இல்லை நான் அப்படி வந்துட்டாலும் உங்கள் வீட்டு சைடும் ப்ராப்ளமாகும், எங்கள் வீட்டு சைடும் அசிங்கமாகும், அப்புறம் என் கேரக்டர் தப்பாகவே போயிடும், அதனால் நான் பண்ண மாட்டேன் நான் அப்பயே சொல்லிட்டேன் இவங்ககிட்ட. ரொம்ப நல்ல பையன். அப்புறம் என்ன நீங்க சிரிக்க வைக்க முடியுமா? அவளை அவங்களதான் நம்பி இருக்கேன். சிரிக்க வைக்க முடியுமா? நீ இந்த பக்கம் வாமா. எமோஷனாக இருக்காங்க. முடியாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இப்போ அவர் மட்டும்தான் மேடம் நம்பியிருக்கேன். அவர் மட்டும்தான் இப்போ எனக்கு லைஃப் ஃபுல்லாக அப்படி இருக்கேன். நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. புரிஞ்சு டென்ஷன் கொடுக்காதீங்கம்மா உங்களுக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு டென்ஷனே கொடுக்க மாட்டேன். அவளாலேயே எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுவேன் நான். எங்க அம்மா பேசுற பேச்சுக்கெல்லாம் நான் அவளாலே அவ வர நேரத்துக்கு கம்முன்னு தான் இருப்பேன் நான். என்னோட கேரக்டர் எப்படின்னா நான் நல்லா பேசுற வரைக்கும் யாராக இருந்தாலும் நல்லா பேசுவேன் மேடம். பேசலாம் கூட கவலைப்பட மாட்டேன். ஆனால் என்ன சீன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என்னால் அது தாங்கிக்க முடியாது. அது சும்மா ரோட்ல போறவங்களா இருக்கட்டும் அவங்க கூட 2 வார்த்தை நல்லா பேசுற 3வது வார்த்தை சீ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ரொம்ப யோசிக்காதே ரேணுகா. சிரி பார்க்கலாம். எனக்கு வரல மேடம். சரி எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே கவலை இல்லாம இரு. அவ ஒவ்வொன்று சொல்லும் போதும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எவ்வளோ திறமைசாலி, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ படிக்கிறா, அந்த ஆர்வம் இருக்கு. ரொம்ப பெருமையா இருந்தது. எவ்வளவோ பசங்களுக்கு இது ஒரு பாடம். எல்லா வசதியும் இருந்து எல்லாம் கார்ல ஏசி கார்ல போயிட்டு வர்றது காலேஜுக்கு எல்லாம் இருந்தும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணை பாருங்க எவ்வளோ பெருமையா இருக்கு. இந்த மாதிரி இளைஞர்கள் தான் நம்ம நாட்டோட சொத்தே. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.